அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக காணாம் வாழை என்கிற மூலிகையை கொண்டு அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது தொடர் தும்மல் என்கிற நோய் தீருவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த சைனஸ், ஆஸ்துமா போன்ற நோய்கள் எல்லாம் ஏற்பட்டால் நுரையீரல் பாதிப்படையும். நுரையீரல் பாதிப்படைந்தால் அங்கு சளித்தன்மை ஏற்படும். சளித்தன்மை காரணமாக சுவாசிப்பதில் பிரச்சனை, மூக்கடைப்பு, மூக்கில் நீர் ஒழுகுதல் இவையெல்லாம் ஏற்படும். நாளடைவில் டஸ்ட் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை தன்மை, தூசுகளில் ஒவ்வாமை தன்மை ஏற்பட்டு உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அதிவிடியற் காலையில் இந்த நோய் உடையவர்கள் குளிர்ந்த காற்று பட்டாலே தொடர்ந்து 10 முதல் 15 முறை இடைவிடாமல் தொடர் தும்மல் ஏற்படும். இதனால் அவர்களுக்கு கடுமையான மூக்கில் பிரச்சனை ஏற்படும். தொடர்ந்து இந்த நோயை கவனிக்காமல் விட்டுவிட்டால் நாளடைவில் நோஸ் சைனட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோயாக மாறி இது பெரிய அளவில் அவர்களுக்கு உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நோயை எளிமையான முறையில் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை தூதுவளை. தூதுலம், சிங்கவல்லி, அலர்க்கம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. தூதுவளை நமக்கு 2 வகைகளில் கிடைக்கின்றன. வெள்ளை தூதுவளை, சிவப்பு தூதுவளை. 2 செடிகளிலும் பழங்கள் ஒரே வகைகளில் கிடைக்கும். ஆனால் பூக்கள் மட்டும் மாறுபடும். வெள்ளை தூதுவளை செடி முற்றிலும் வெண்மை நிறத்தில் பூக்களையும், சிவப்பு தூதுவளை ஊதா வண்ணத்தில் பூக்களை தருகின்ற ஒரு செடியாக இருக்கின்றன. இந்த தூதுவளையை பல ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் பல வகையான நோய்களுக்கு பயன்படுத்தி வந்தனர். கடுமையான சளி தொல்லைக்கு தூதுவளையை துவையலாக அரைத்து சாப்பிட்டு வரலாம். இதனால் சளி தொல்லை நீங்கும். கடுமையான குளிர் காய்ச்சலுக்கு தூதுவளை, ஆடாதொடை மற்றும் பற்படாகம் இவற்றோடு வெட்டிவேர் சிறிது இடைவேளைக்கு முன்பாக முருங்கைக்கீரை என்ற மூலிகையை கொண்டு சிறுநீர் கட்டு என்கிற நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது முகத்தில் தோன்றக்கூடிய தேமல், சொறி இவற்றை நீக்குவதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக முக அழகை கெடுக்கக்கூடிய தோல் நோய் ஏற்படும். அதிலும் குறிப்பாக சொறித்தன்மை ஒரு வகையான வறண்ட தோல் உடையதாகவும் சிறு சிறு பருக்களுடன் சொறித்தன்மையும், அழகு தேமல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேமலும் ஏற்படும். வெண்மை வெளியேர் என்று ஏற்படுத்தக்கூடிய இந்த நோய் பல்வேறு வகையான காரணங்களால் வருகின்றன. குறிப்பாக முகச்சவரம் செய்யும் போது சுத்தப்படுத்தப்படாத கத்தியை பயன்படுத்தி முகச்சவரம் செய்வதினால் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் முகத்தில் பட்டு ஒரு தோல் நோயாகவும் சொறித்தன்மையும் ஏற்படுகின்றன. அடுத்ததாக நாம் பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதினால் முகத்தில் உள்ள துவாரங்கள் அடைக்கப்பட்டு வியர்வை வெளியேற முடியாமல் தடுத்து அது தோல் நோயாக மாறி ஒரு தேமலாகவும் வருகின்றன. இந்த நோய்க்கான காரணங்களை பார்த்தோம். இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிய வழிமுறைகளை பார்க்கலாம். கண்டிப்பாக கடைகளில் இருந்து முகச்சவரம் செய்த பின்பு வீட்டிற்கு வந்து சிறிது
இளம் வெதுவெதுப்பான வெந்நீரில் ஒரு துளி மஞ்சள் பொடியை சேர்த்து முகம் கழுவலாம். அல்லது படிகாரம் என்ற கல்லை கொண்டு நன்றாக தேய்த்து வந்தால் அங்கிருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் நீங்கும். அடுத்ததாக இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட குளியல் பொடியை கொண்டு முகத்திற்கு பூசி குளித்து வந்தோம். ஆனால் இந்த நோயிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறலாம். ஒருவேளை இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருந்தால் அதை பூரணமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை வெற்றிலை, தாம்பூலம், நாகவல்லி என்று அழைக்கப்படுகின்றன. குறிப்பாக வெற்றிலை பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்து. சிறு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மாந்தம் என்ற நோயை போக்கும். மலச்சிக்கலை படிப்படியாக தடுத்து நிறுத்தும். நுரையீரல் பகுதியில் சேரக்கூடிய சளியை கரைத்து வெளியேற்றும். அடுத்ததாக இந்த வெற்றிலையை கொண்டு ஆண்கள் பெண்கள் இருவரும் தாம்பூலமாக தரித்து வரலாம். இதனால் வாய் துர்நாற்றம் நீங்கி தாது சத்து அதிகரிக்கும். இந்த வெற்றிலையை காம்பு, அடிநுனி, நடு நரம்பு இவற்றை நீக்கிவிட்டு ரோஜா இதழ், குல்குந்து, சிறிது கற்கண்டு, வெள்ளரி விதை, பூசணி விதை இவையெல்லாம் சேர்த்து மென்று தின்று வந்தால் படிப்படியாக வாய் நறுமணம் வீசும், துர்நாற்றம் விலகும். வெற்றிலையை முறையாக பயன்படுத்தி வந்தால் பல வகையான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். குறிப்பாக தோல் நோய். தோல் நோயை முற்றிலுமாக நீக்கி கிருமி நாசினியாக பயன்படும் என்பதால் வெற்றிலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு சற்று புளிப்புச் சுவையுடனும் வைட்டமின் சி சத்தும் கொண்டது. பொதுவாகவே வைட்டமின் சி சத்து கொண்ட அத்தனை சாறுகளும் நுரையீரல் தன்மையை நீக்கும். தோல்களுக்கு மினுமினுப்பும் புத்துணர்ச்சியும் தரும் என்பதால் எலுமிச்சையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட பொருளை நேரடியாக பயன்படுத்தாமல் அவற்றின் சாறுகளை பயன்படுத்த போகின்றோம். அதற்காக வெற்றிலை காம்புகளை நீக்கிவிட்டு அரைத்தெடுத்த சாறு 20 மில்லி. அடுத்ததாக எலுமிச்சம்பழத்தை நன்றாக பிழிந்து வடிகட்டி எடுத்த சாறு 20 மில்லி. இந்த 2 சாறுகளையும் கொண்டு முகத்தில் ஏற்படுகின்ற தேமல், சொறித்தன்மையை நீக்குவதற்கு மருத்துவமாக மாற்றப் போகின்றோம். முதலில் 20 மில்லி வெற்றிலை சாறை எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக வெற்றிலை சாறுடன் எலுமிச்சை சாறு 20 மில்லியை சேர்க்கவும். இரண்டையும் நன்றாக கலக்கிக் கொள்ளவும். அன்பான நேயர்களே, அதி அற்புதமான நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட இந்த சாறை முகச்சவரம் செய்து வீட்டிற்கு வந்தவுடன் நன்றாக முகத்தில் இந்த சாறை பூசி ஒரு 10 நிமிடம் கழித்து குளித்து வந்தால் தோல் நோய் ஏற்படாது. தேமல் என்கிற அந்த தோல் நோயும் நீங்கி முகத்தில் ஏற்படுகின்ற சொறித்தன்மை, பொறியான சொறித்தன்மை நீங்கி முகம் அழகு பெறும். பரிபூர்ணமான மிகவும் எளிமையாக நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை